ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஒரு வேத வசனம் பார்ப்போம். அது 1 கொரிந்தியர் 10:23 எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. ஆமீன். இந்த நாளில் கூட இந்த வசனத்தை நான் படிக்கும்போது எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. எனக்கு என்ன தகுதியை தரும், என்ன தகுதியை தராது என்று இந்த வசனத்தில் பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப நாளாக சிறு வயதுலேருந்து நான் ஒரு ஸ்வீட் பிரியர் அப்படின்னு நினச்சிக்கோங்க. நான் ஒரு ஸ்வீட் பிரியர் அப்படின்னா, நான் ஸ்வீட்டை நான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். போனால் ஒரு அல்வா கடைக்கு போனால் அல்வா சாப்பிடுவேன். இந்த திருநெல்வேலி அந்த இருட்டுக்கடை அல்வாயை தேடி போய் என்ன பண்ணுவோம், அந்த அல்வா கடைக்கு போயிட்டு அல்வா சாப்பிடுவோம். அது ஒரு காலம். ஆனால் நீங்கள் எப்போ நீங்கள் மெச்சூர்ட் ஆக ஆக உங்களுக்கு வயது அதிகமாக உங்கள் உடல் ரீதியாக சில மாற்றங்கள் வரும் இல்லையா? இப்போ சுகர் இருக்கிறவங்க இப்போ அல்வா சாப்பிடணும்னு நினச்சாலும் என்ன பண்ண முடியாது, சாப்பிட முடியாது. இதை நம்ம அப்படி தான் எடுத்துக்கணும். ஒரு சிம்பிளாக எடுத்துகிட்டு போகலாம். எனக்கு 1/4 கிலோ இல்லை 1 கிலோ அல்வா சாப்பிட்றதுக்கு கூட எனக்கு அதிகாரம் இருக்கிறது. ஆனால் இந்த நிலையில், சுகர் இருக்கிற நிலையில் அதை சாப்பிட முடியுமா அப்படின்னா அது எனக்கு தகுதியே இருக்காது. அப்படிதான் ஆண்டவரை அறிந்து கொள்ளாத வரைக்கும், நீங்க ஆண்டவரை தெரிந்து கொள்ளாத வரைக்கும், நீங்க வேதவசனத்தை படிக்காத வரைக்கும் உலக பிரகாரமாய் நீங்க 1/4 கிலோ 1/2 கிலோ அல்வா சாப்பிடுகிறவர்களாகவே இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். எப்போ நீங்க ஆண்டவரை அறிந்து கொண்டீர்களோ, தெரிந்து கொண்டீர்களோ, அதுக்கப்புறம் அந்த உலக பிரகாரமான காரியங்களை உங்களால் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது, செய்யக்கூடாது. அது உங்களுக்கு தகுதியே இருக்காது. ஏன்னா நீங்க அப்கிரேட் ஆயிட்டீங்க. உங்களுடைய வாழ்க்கை அப்கிரேட் ஆயிடுச்சு. என்ன அப்கிரேடு? நான் ஒரு 10th 12th இல்லை பேச்சுலர் டிகிரி படிக்கும்பொழுது எனக்கு இருக்கிற அறிவு ஒரு விதமான அறிவாக இருக்கும். நான் ஒரு மாஸ்டர்ஸ் பண்ணும்போது, ஒரு டாக்டரேட் பண்ணும்போது அதுக்குண்டான அறிவு உங்களுக்குள்ள வந்துடும். அப்போ ஒரு டாக்டரேட் பட்டம் படித்த உங்களுக்கு நீங்கள் ஒரு சாதாரண ஒரு பிஏ படித்தவர்களை போலவோ 10th ஸ்டாண்டர்ட் படித்தவர்களை போல உங்களால் யோசிக்க முடியுமா? அதே போல தான் நீங்கள் அப்கிரேட் ஆகிட்டீங்க. நீங்கள் ஆண்டவரை அதிகமாக தெரிந்து கொண்டீர்கள். உங்கள் வாழ்வில் அவரை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். இந்த நேரத்தில் நீங்கள் மறுபடியும் போய் உங்களை டீக்ரேட் பண்ணிடக்கூடாது. அதனால அது உங்களுக்கு தகுதியா இருக்காது. நீங்க ஆல்ரெடி நீங்க குவாலிஃபைடு பர்சன் ஆயிட்டீங்க. இதுக்கப்புறம் நீங்க அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு நீங்க இதுல முக்தி பெறுகிற ஒரு நிலையை கையாள வேண்டும். ஆகவே நீங்க ஆண்டவரை அறிந்து கொண்டு விட்டீர்கள். இதுக்கு அப்புறம் நீங்க கீழே போயிடாதீங்க. அப்படியாகவே இந்த பவுல் இங்கே சொல்ல வருகிறார். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. என்னுடைய தகுதி கிடையாது. என்னுடைய தகுதி நான் மேல் இடத்துக்கு போயிட்டேன். நான் ஆண்டவரை அறிந்து கொண்டேன். அவரை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கையை தான் வாழ வேண்டும். நான் ஒரு எக்ஸாம்பிள் லைஃப், நான் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்கிற, மற்றவர்களை ரட்சிப்புகளாக நடத்துகிற ஒரு வாழ்க்கையை தான் நான் வாழ வேண்டும். இப்படியாக பவுல் இந்த இடத்துல சொல்லுகிறார். மேலும் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. பக்தி விருத்தியை ஏற்படுத்தாத ஒரு நிலைப்பாட்டிலையும் நீங்க ஒரு பாவ வாழ்க்கையிலையும் நீங்க மாட்டிக்கொண்டு எதையாவது நீங்கள் செய்து கொண்டிருந்தால் அது எப்படி ஒரு பக்தி விருத்தியை உண்டாக்கும்? அடுத்த நிலைக்கு எப்படி உங்களை எடுத்து செல்லும்? கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து காட்ட முடியும். அது எப்படி பக்தி விருத்தியை உண்டாக்கும்? ஆகவே நீங்க ஆல்ரெடி நீங்க அப்கிரேட் ஆயிட்டீங்க. மறுபடியும் நீங்க கீழே போயிடாதீங்க. அப்படிதான் நான் மற்றவர்களுக்கு சொல்வது. ஆண்டவரை தெரிந்து கொள்ளாத நாட்களிலே நான் தப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பேன். ஒருவேளை பேசுற பேச்சுல உண்மை இருந்திருக்காது, செய்யற செயல்ல உண்மை இருந்திருக்காது. ஆனால் இன்று நான் அப்கிரேட் ஆயிட்டேன். நான் இன்னைக்கு குவாலிஃபைடு பர்சன் ஆயிட்டேன். இன்னைக்கு ஆண்டவரை நான் முழுமையாக ஏற்றுக்கொண்டேன். ரட்சிப்புகளாக வந்து விட்டேன். பரிசுத்த ஆவியானவரை நான் பெற்றுக்கொண்டு விட்டேன். ஆனாலும் மறுபடியும் நான் பழைய வாழ்க்கைக்கு போகாதபடி இருக்கிற வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்லும்படியாய், என் பக்தி விருத்தியை உண்டாக்கும்படியாய் நாம் வேத வசனத்தை படிக்கிறோம். நாம் வேத அறிஞர்களாக வேண்டாம், ஆனால் வேதத்தை தியானிக்கிற, அதை படித்ததை மற்றவர்களுக்கு சொல்லுகிற, அதை அசை போடுகிற, சுவை ஏற்றுக்கொண்ட ஒரு அனுபவம் உள்ள ஒரு வாழ்க்கையை நாம் வாழ இந்த நாளிலே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. தகுதியாய் இருக்கிறதை மாத்திரம் நாம் செய்ய வேண்டும். தகுதியில்லாத ஒரு இடத்துக்கு நாம் எதுக்கு போக வேண்டும்? தகுதியில்லாத ஒரு விஷயத்தை எதுக்கு பேச வேண்டும்? தகுதியில்லாத ஒரு விஷயத்தை எதுக்கு நாம் யோசிக்க வேண்டும்?
நாம் கிறிஸ்து இயேசுக்குள் இருக்கிற சிந்தையை நாம் பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்வோம். ஆகிலும் நம்மளுக்கு ஏன் இந்த உலகத்துல வாழும்போது நிறைய பிரச்சனைகள் வருது, சோதனைகள் வருது? ஏன்னா ஆண்டவருடைய பிள்ளைகளாக நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அந்த பரம பந்தயத்திலே ஓடுவதற்காக நீங்கள் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள். மறுபடியும் நீங்கள் பழைய வாழ்க்கைக்கு போனால் அங்கே என்ன நடக்கும் என்றால், இங்க பாருங்களேன், 1 கொரிந்தியர் 10:13 மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். அந்த போக்கு என்னன்னா, நீங்க ஆண்டவரை தெரிந்து கொள்வதுதான். ஏன் இந்த உலகத்துல எனக்கு சோதனை வருது அப்படின்னா, நான் ஆண்டவரை தெரிந்து கொண்டேன், அவருடைய பரம பந்தயத்துக்கு ஒரு அழைப்பாளியாக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், அதுலதான் நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனாலும் மறுபடியும் நான் பழைய வாழ்க்கைக்கு போனா நான் அத்தனை எல்லா சோதனைக்குள்ளாகவும் நான் மாட்டிக்கொள்வேன். எனக்கு 1000 பிரச்சனைகள் வரும், எனக்கு அவமானங்கள் வரும், நிந்தைகள் வரும். ஆனாலும் ஆண்டவர் அந்த நிலையில கூட நான் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை நான் பாதுகாப்பேன், நீ மறுபடியும் என்னுடைய இடத்துக்கு வந்துவிடு என்று மறுபடியும் சொல்கிறார். மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே இல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு வந்ததில்லை, நான் வரவும் விட மாட்டேன், நான் உண்மை உள்ளவராகவே இருக்கிறேன், உங்களை சோதிக்கும்படியாக இப்படியாப்பட்ட சோதனையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆனாலும் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் நான் உண்டாக்குகிறேன். ஒரு போக்கை நான் உண்டாக்கி இருக்கிறேன். அதுதான் இந்த வேத புத்தகம். இந்த வேதத்தை நாம் தியானிக்கும் போது, இந்த வேதத்தை நாம் படிக்கும் பொழுது நாம் அவர் பிள்ளையாக மறுபடியும் தப்பித்துக் கொள்கிற ஒரு வழி இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஜெபம் என்ற ஆயுதம் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேதத்திலே ஜெபமே ஜெயம் என்று நாம் அறிந்திருக்கிறோம், படித்திருக்கிறோம். ஆண்டவரோடு தினமும் நாம் ஒப்புரவாகுவோம், ஆண்டவரோடு நாம் பேசுவோம், அவரிடம் இருந்து கேட்டு பெற்றுக்கொள்கிற ஒரு மக்களாக இருக்கிறோம். இஸ்ரவேல் மக்கள் கூட பாவ வாழ்க்கையிலே மறுபடியும் விழுந்து போனார்கள். கர்த்தர் இங்கே மோசேயின் வழியாக இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தும்படியான ஒரு தலைவனாக இங்கே மோசேயை வைத்திருக்கிறார். ஆனால் மோசே சொல்வதை மக்கள் கேட்கவில்லை. எப்படி எனில், அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாதானவங்களை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாய் இருக்கிறது. ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். இவைகள் எல்லாம் திருஷ்டாங்கங்களாக அவர்களுக்கு சம்பவித்து உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. நாம் எச்சரிக்கையாயிருப்போம். மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே இல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படி போக்கையும் உண்டாக்கி இருக்கிறார். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமான மக்களே, நீங்க எல்லாவற்றையும் அனுபவிக்க உங்களுக்கு அதிகாரம் இருந்தாலும் தயவு செய்து அந்த அதிகாரத்தை தூக்கி வைத்துவிட்டு தாழ்மையாக இருப்போம். ஆண்டவர் சொற்படி நாம் நடப்போம். அவர் சொன்ன வசனத்தின்படி நாம் வாழ்க்கையை நாம் தொடருவோம், அதிலே நிலைத்திருப்போம். நமக்கு பின்வரும் பிள்ளைகளையும் நம் சந்ததியாரையும் கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் வழி நடத்துவோம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களின் வழியாக நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன்.